கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்றதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சபை இயேசு முன் செல்வதாலும் சபை மூலமாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். இன்றைக்கு நம்ம பிறந்த நாள், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கோம். இந்த பிறந்த நாள் கூட அநேகர் விதமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. நாம ஒரு விதமாக கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. பலர் பல விதமான ஒரு சந்தோஷத்தின் கொண்டாட்டத்துல இந்த கிறிஸ்து பிறந்தார் என்று நினைத்து கிறிஸ்துவங்க கூட நிறைய பேர் இன்றைக்கும் கூட ரொம்ப சந்தோஷத்துல திகச்சு ஆடி கொண்டு இருக்காங்க. நாம என்னன்னா உண்மையாக இயேசு எதற்காக பிறந்தார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பிறந்தனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்த முடியாம நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். நாம இந்த இடத்துக்கு இயேசு பிறந்திருக்கிறார். உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகம் அங்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரா? அதுதான் இப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா? விசேஷமாக நம்ம வீட்டுக்கு மாத்திரமல்ல, நம்ம இருதயத்துல இயேசு கிறிஸ்து இருக்காரா? அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நாமம் வழிபடும். இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்ம வீட்டுல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இயேசு பிறக்க வேண்டும். அவர் எதற்காக பிறந்தாரு என்பதை நம்ம தெரிந்து கொண்டோமானால் அவரிடமிருந்து பல நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். நம்ம வேத தியானமாக ஒரு வசனம் எடுக்கலாம். லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 படிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்ன இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். பலவிதமான கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு, மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நீங்க இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். நற்செய்தியை கொடுக்கும்படியான ஆண்டவர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, நற்செய்தியை கொடுக்கும்படியாக. எத்தனை பேருக்கு இன்றைக்கு விரும்புறீங்க நற்செய்தி இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போறேன்? அல்லேலூயா. நற்செய்திகளை இன்று கொடுக்கும்படியாக தான் தேவன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். உங்க வீட்டுல நற்செய்தியை கொடுக்கும்படியாக, தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் இந்த பூமியில வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம நற்செய்திகளை பெற்றுக்கொள்ள போறோம். அது குறிப்பா என்னன்னா, இந்த நற்செய்திங்கிறது ஒரு ஆண்டவர் நற்செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் இந்த பூமியில வந்தார். பொதுவான காரியத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவனுக்கு நற்செய்தி இன்னொருக்கு துர்ச்செய்தியா மாறும். அல்லனா ஒருவனுக்கு துர்ச்செய்தியா மாறுவது இன்னொருவனுக்கு நற்செய்தியா மாறும். நீங்க கொரோனா காலகட்டத்துக்கு நீங்க பாருங்க, அப்படி பின்னால திரும்பி ஒரு 3 வருஷத்தை பாருங்க, எல்லாத்துக்கும் துர்ச்செய்தி. ஏன்னா வேலை இல்ல, முடங்கி கிடக்கு, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம கிடந்துட்டு இருக்கு. அதுலயும் ஒருத்தவங்க நற்செய்தியை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. யார் தெரியுமா? இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அத்தனை பேருக்கும் நற்செய்தி துள்ளி குச்சிட்டுங்க. எல்லாரும் சாப்பிடறதுக்கு என்ன செய்யுது, வேலை இல்லாம அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தாங்க. நோய் இருக்கு, அது இருக்குன்னு.
ஆனா இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. நமக்கு துர்ச்செய்தி, நற்செய்தி. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த வசனத்துல? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி தரும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியான ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்றால் என்ன பேர்னா மேசியா என்று அர்த்தம். மேசியா என்ன? ராஜான்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் ராஜா, இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு ராஜா இரட்சகராய் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இரட்சகர்னா என்னன்னா விடுதலை கொடுப்பவர். நம்ம பாஷையில சொல்லணும்னு சொன்னா அவர் ஒரு ஹீரோ. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நமக்கு ஹீரோ தான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஹீரோ சினிமா படத்துல சொல்லுவாங்க, ஒரு ஹீரோனா எப்பேற்பட்ட வில்லன் இருந்தும் கதாநாயகன் என்ன செஞ்சிருவாரு? காப்பாத்திடுவாரு. எப்படியாவது காப்பாத்துவாரு. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே எப்படியும் காப்பாற்ற வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு உண்மையான ஹீரோ. அவர் தான் பிறந்திருக்கிறார். யாருக்கு இந்த விடுதலை அப்படின்னா, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, கட்டுகள், மந்திர கட்டுகள்ல இருக்கவங்க, தடைகள், திருமண தடைகளா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், படிப்புனால தடையா இருக்கலாம், வேலையில இருக்கலாம், தொழில் முன்னேற்ற தடையா இருக்கலாம், பாவத்துல உள்ளவங்க, சாபத்துல உள்ளவங்க, நோயில உள்ளவங்க ஆண்டவர் மீட்டும்படியாக தேவன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது மொத்தத்துல ஒரு ஆசீர்வாதம் சரியான நேரத்துல சரியான சமயத்துல எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே என்று ஏங்கி இருக்கிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு நாம ஆண்டவர் கொடுக்கதான நற்செய்தி என்ன என்பதை மட்டும் இன்னைக்கு சிந்தித்து இன்னைக்கு அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். நம்ம இந்த ஏழை எளியவங்களுக்கு இன்னைக்கு ட்ரெஸ்ஸுகள் நம்ம கொடுக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இன்றைக்கு நம்ம ஒரு அன்பை பொறுத்து கொடுக்கிறோம். நம்ம தேவன் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வாங்குறதான ஒவ்வொரு பொருளும் தேவன் பள்ளிக்கு பெருகும்படியாக, அதை விருத்தி அடையும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நற்செய்தி அப்படின்னா அந்த நற்செய்தி எதற்காக இன்றைக்கு நமக்கு காலை பொழுதுல ஆண்டவர் நற்செய்தி என்ன நற்செய்தி ஆண்டவர் தருகிறார், என்ன நற்செய்தி விடுதலை தருகிறார் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிறந்தனுடைய நோக்கம் என்ன? எல்லா மனிதனுக்குள்ள இருக்கிறதான பாவத்தை நீக்கி அவனை விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய மிக பெரிதான நோக்கம். இவன் ஜென்ம சுபாவத்திலே பாவம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். நீங்க நம்ம இருதயத்துல நம்ம தொட்டு பார்த்தோம்னா தெரியும். எல்லாருமே நம்மளுடைய சொந்த இருதயத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம பாவம் செய்யறோமா பாவம் செய்யலையா என்பது எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? தேவன் அந்த பாவத்தை நீக்கி அதிலிருந்து திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவர்களை விடுதலையாக்கி தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போறதுதான் அவருடைய நோக்கம். ஒரு சந்தோஷம், இந்த பூமியில வாழும் போதே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு சுகத்தை கட்டளையிட்டு அது பரலோகத்துக்கு கொண்டு போன என்பதற்காக தான் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஆண்டவர் என்ன நீங்க சொல்றீங்க, இதுக்கு யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், நான் தான் அதுக்கு முழுக்க காரணம். அல்லேலூயா. நான் பாவத்துல பயங்கரமா இருந்தவன். என்னைய மாதிரிலாம் தண்ணி அடிச்சவங்க இருக்க முடியாது, என்னைய மாதிரி சிகரெட் அடிச்சும் இருக்க முடியாது. எல்லா போத பழக்க வழக்கத்தையும் நான் அடிமையா இருந்திருக்கேன். 18 வருடம் சிறு வயது பிராயத்துல இருந்து 18 வருடம் நான் பாவத்துல இருந்தேன். அந்த பாவத்தினுடைய தன்மையினால
அது என்னை நோய் உண்டாக்கிருச்சு. பக்கவாதத்துல இருந்து படுத்த படுக்கையா சாப்பிட முடியாது. இந்த சைடு ஒத்த கண்ணு, இந்த சைடு ஒரு கை, வாக்கு, இந்த நாக்கு பேசாது, கால் நடக்காது. படுத்த படுக்கையா படுத்திருந்தேன். சரியாக ஒரு வருடத்துல இருந்து 1.5 வருடம் நான் படுத்த படுக்கையா இருந்தேன். தேவன் ஒரு நாள் சொன்னாரு, நான் உன் பாவம் மன்னிக்கப்படுது, எந்திரிச்சிடா. அந்த செகண்ட்ல நான் எந்திரிச்சு வெளியே வந்தேன். அது மாத்திரமல்ல, அதோட மட்டும் முடியல. பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரு. திரும்ப திரும்ப நான் பண்ணினதான எந்த ஒரு பாவமும் என் வாழ்க்கையில திரும்ப அது வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொண்டார். இன்னைய வரைக்கும் என் பக்கத்துல இருந்து யாரு சிகரெட் அடிச்சாங்கதான், யாரு தண்ணி அடிச்சாலும் அந்த நினைப்பை எனக்கு வராத அளவுக்கு தேவன் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆண்டவர் அப்படி பாவத்தை மட்டும் இல்ல, நோய்களை குணமாக்கல. டாக்டர் சொல்லிட்டாங்க, இவன் நிச்சயமாய் உயிரோடு எந்திரிக்க மாட்டான், படுத்த படிக்கையோடு செத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் 1 வருஷத்துல எழுந்துருன்னாரு. நான் உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன், நீ எந்திரிச்சிரு அப்படின்னாரு. ஆண்டவர் எந்திரிச்ச செகண்ட்ல அவர் சொன்ன வார்த்தையில நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்க குடும்பத்திலே ஒரு சாபம் இருந்தது. எங்க அப்பா அம்மா எல்லாரும் எங்க கூட, எங்க சொந்தம் வந்து அத்தனை பேர்களும் அரசாங்க வேலை பார்த்துட்டு கொண்டு இருந்தார்கள். எல்லாரும் அரசாங்க வேலை, யாரு பார்த்தாலும் டீச்சரா இருப்பாங்க. கூட பிறந்தாங்க நாங்க 5 பேரு, 2 பொம்பளை பிள்ளைங்க, யாருக்குமே அரசாங்க வேலை இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். அந்த காலத்துல நல்ல படிப்பு படித்தவர்கள் தான். ஆனா அவர்கள்ட்ட அரசாங்க வேலை அது ஒரு சாபமா இருந்தது. ஏன்னா பாவம், இந்த பாவம் தான் மெயினா அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து நோயை உண்டாக்க மாத்திரமல்ல, அது சாபமாய் மாறிடும். அது பின் ஒரு சந்ததிக்கு அது ஒரு பெரிய சாபமாய் மாறிச்சு. அந்த சாபம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாம இருந்துச்சு. தேவன் ஒரு நாள் சொன்னாரு, உன் சாபத்தை நான் உடைக்கிறேன் அப்படின்னாரு. உன் சாபத்தை முடைக்கிறேன்னாரு. நான் படிச்ச படிப்புக்கு தலைகீழ நின்னு பார்த்தேன். லட்சமா செலவு பண்ணி பார்த்தேன், அரசாங்க வேலைக்கு கிடைக்கல. நான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நிமிடத்திலே தேவன் வீட்டு வாசல வந்து அரசாங்க வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷனை உயர்த்துற தேவன் இயேசு கிறிஸ்து. நான் தான் அதுக்கு சாட்சி. அல்லேலூயா. பொதுவா இந்த பாவம் சொன்னா நமக்கு எல்லாத்துக்குமே பாவத்தை பற்றி தெரியும். அந்த பாவம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்யும் போது அது பாவம். அல்லேலூயா. தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்யும் போது பாவம். இத செய்யும் சொல்லும் போது செய்யாம இருக்கிறதும் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்றதான வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறதுனாலதான் என்ன வந்துருச்சு, நமக்கு பாவம் வந்துருச்சு. அன்னைக்கு ஆதாம் முதல் மனுஷன், அவன் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னாரு. அவ்வளவுதான், சாப்பிட்டு அப்படின்னா. பொதுவா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, ஏட்டிக்கு படி பண்ணுவோம் பண்ணாமா. இந்த சின்ன பிள்ளைகள் கேட்டு பாருங்க, வேணுக்குன்னு பண்ணும். இதை தொடாத அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட்ல இழுக்கும். வேணுக்குன்னு தோணும். அதான் ஏட்டிக்கு படி. எல்லாருமே நம்ம சின்ன பிள்ளைகள் நம்ம சொல்லக்கூடாது, பெரியாக்க கொண்டு இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டி பண்ணக்கூடிய மனசு உள்ளவங்க யாரு, மனிதர்கள். அல்லேலூயா. அதன் நிமித்தமாய் ஆண்டவரை விட்டு நம்ம நினைச்சிடும், பிரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. பிரிஞ்சு போறதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் ஒரு நற்செய்தியை சொல்வதின் நிமித்தமாய் இந்த பாவத்தை நம்மளிருந்து விளக்குற நிமித்தமாய் 7 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம் நம்ம தராரு, எத்தனை ஆசீர்வாதம் தராரு? 7 ஆசீர்வாதம் தருகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும், இதை காண்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு பிறப்பின் செய்தியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பாவத்திலிருந்து, உங்களுடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் விளக்குகிறார். பாவத்து மாத்திரமல்ல, பாவத்தினால் வந்த நோயையும் விளக்குகிறார். அது மாத்திரமல்ல, பாவத்தினால இருந்த சாப கட்டுகள் ஆண்டவர் விளக்குகிறார். தேவன் அது நிமித்தமாக உங்களுக்கு 7 வகையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.
முதலாவது உண்மையான சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். உண்மையான சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். அன்னைக்கு சகையுடைய வாழ்க்கையில அவனுடைய பணம் நிறைய இருந்துச்சு. அவன் வட்டி கொடுத்து நல்ல பணம் இருந்துச்சு அவனுக்கு. ஆனா சந்தோஷம் இல்ல. அவன் வந்தான், இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஓடி வரான். ஓடி வந்துட்டு, ஐயோ இயேசுவை நான் பார்க்கணும். எதுக்கு தெரியுமா? சந்தோஷத்துக்காக அவன் ஓடி வந்தான். சகைவை பார்த்தார். இன்றைக்கு உங்க வீட்டுல ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். மிகுந்த சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுத்தான். அல்லேலூயா. அதே மாதிரிதான் உங்களுக்கும் சந்தோஷத்தை இதுவரைக்கும் நீங்க வாங்குறவர்களா இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறார். நீங்க கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. நாங்க ஒரு காலத்துல நான் அப்படிதான் இணைய மாறி நான் அநேகத்தை நான் வாங்குறவனாய் காணப்பட்டேன். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற இடத்துக்கு ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சுதந்திரம். அடுத்து 2வது வியாதி ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்த திமிர்வாதக்காரனை கூட ஆண்டவர் எடுத்தார். அல்லேலூயா. சொன்னாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த பாவத்தினால அவன் திமிர்வாதக்காரனா கிடந்தான். அந்த திமிர்வாதக்காரனை எழுந்துரு என்று சொல்லி ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம். அவர் 38 வருஷமா அந்த வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கலாம். தேவன் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசு அதற்காக உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அதற்காக ரத்தம் சிந்தினார். அதற்காக பிறந்திருக்கிறார். இன்னைக்கு வியாதியிலிருந்து ஆண்டவர் குணமாக்குறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது தண்டனையிலிருந்து தேவன் விளக்குகிறார். தண்டனையிலிருந்து நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் பல தண்டனைகள் இருக்கு. வேதம் சொல்லுது, 102ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுதலையாக்க தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்க அதான் ஆயுள் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டதான அரசாங்கம் கொடுக்கப்பட்ட சிறைச்சாலையில கொடுக்கப்பட்டதான தண்டனையிலிருந்தும் தேவன் விலைக்கு பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த தண்டனை என்பது இதுக்கு சாதாரணமா நினைக்க கூடாது. இந்த மந்திர தந்திரத்துல இருக்காங்க பாருங்க, அவங்களும் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? நீ நல்லா இருக்க அப்படின்னா மந்திரம் வைப்பாங்க. இல்ல சொல்லுங்க, இல்ல நீ நல்லா இருப்ப, நீ சந்ததி நல்லா இரு அப்படின்னா மந்திரம் வைப்பாங்க. அவங்க மந்திரம் வைப்பாங்க. குடும்பம் சொல்லுங்க குடும்பம் நாசமா போகணும், சந்ததி நாசமா போகணும், ஒண்ணுமெல்லாம் போயிடணும், உயிரை எடுத்துடணும், இப்படிதான் மந்திரம் வைப்பாங்க. அல்லேலூயா. அவர்களையும் விடுதலையாக்க அந்த தண்டனையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குறார். வேதம் சொல்லுது, நமக்கு எதிரடையா இருக்கப்பட்ட எல்லா கையெழுத்துக்களையும் ஆண்டவருடைய ரத்தத்தினால ஆண்டவர் முறிச்சு கொடுக்கிறார். இந்த மந்திரம் வைக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒண்ணு தகடு போடுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க? காசை விட்டுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க? சீட்டு எழுதி வைப்பாங்க. சீட்டு பேரு குளம் கோத்திரம் எல்லாத்தையும் என்னென்ன இருக்கோ அத்தனை எழுதி அங்க வச்சுட்டு போயிருவாங்க. அல்லேலூயா. அந்த கையெழுத்தை ஆண்டவர் முறிச்சு போடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த கையெழுத்தை முறிச்சு போடுகிற வல்லமை யாருகிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்து இருக்கு. அடுத்து தேவன் ஐஸ்வர்யம் தருகிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் தருகிறார். அன்னைக்கு பேதுரு வந்துட்டு என்ன, அதாவது நைட்டெல்லாம் வலை வீசி பாக்குறான், மீன் பிடிக்க பாக்குறான், ஒண்ணுமே இல்ல, கரைக்கு வாரான், சோர்வா வாரான். உடனே இயேசு கிறிஸ்து நின்று கேட்கிறாரு, என்னப்பா மீன் கிடைச்சதா அப்படின்னு. என்னங்க ஆண்டவரே, நைட்டு முழுக்க அரிசி பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு. அப்படியா? கவலைப்படாத, நீ இந்த இடத்துல போய் வலது பக்கம் போடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தார். வலது பக்கம் வலையை வீசினான். அடுத்தான் பாருங்க, வலை கிளியத்தக்க மற்றவர்கள் அவனுக்கு உதவி செஞ்சு அந்த மீனை பிடிச்சு கரைக்கு கொண்டாடத்தக்க ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எந்த இடத்துல என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எந்த தொழில பண்ணணுங்கிற ஆலோசனை அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட ஞானம் அறிவுங்கிறதான பொக்கிஷம் அவர்கிட்ட இருக்கு. அதனால நீங்க கலங்காதீங்க, திகையாதீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவருடைய ஆலோசனை தெரியும். எந்த இடத்துல மீன் கிடைக்கும், எந்த தொழில் பண்ணா என்ன கிடைக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அது தெரியும். அல்லேலூயா. அடுத்து ஐந்தாவது ஆசீர்வாதம் என்னன்னா, பிசாசு பிடிச்சவனே தேவன் விடுதலை ஆக்கிறார். அன்றைக்கு கல்லறையில அவனால வீட்டுல கூட அவனை வைக்க முடியல, ரோட்ல கூட வைக்க முடியல. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? கல்லறையில இருந்து லேகியம் அவன் இருந்தது. யாருமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனை என்னதான் கட்டிப்பட்டான்னு அப்படி எறிஞ்சிட்டு ஓடிட்டான். அப்படிப்பட்டதான மிக பெரிதான பிசாசின் போராட்டத்திலே இருந்ததான ஒரு மனிதனை தேவன் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிசாசு பிடியில, பிசாசு அசுத்தமான காத்து, கருப்பு, அசுத்தம், பிசாசு, சாத்தான், பேய் பிடிச்சவங்களுடைய வாழ்க்கையில கூட அதுல இருந்து தேவன் நினைச்சாரு விடுதலை ஆக்குறார். அது மாத்திரமல்ல தேவன் மன்னிப்பை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். மன்னிப்பை கொடுக்கிறார். அங்க ஒரு ஸ்திரீ வராங்க, ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்துல எண்ணெயை பூசி அவர் தலைமையினால பூசுது. உடனே எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இந்த ஸ்திரீ யாரு தெரியுமா? இவ பயங்கரமா ஊரே தெரிந்ததான விபச்சார ஸ்திரீ. அண்டு அவன் சொன்னான், அவங்க அந்த பொண்ணு எண்ணெய் ஊத்திக்குது, நீங்க அது தீட்டு தானே, நீங்க அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மற்றவங்க சொல்றாங்க, சீசர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் அவங்கள்ட்ட மன்னிச்சுட்டேன். யார்கிட்ட அதிகமாய் மன்னிப்பு பெற்றாங்களோ அவங்க அதிகமாய் என்னை சிநேகிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனிடம் ஊர் முழுக்க தெரியும் அந்த ஸ்திரீ விபச்சாரம் பண்ணுகிறான்னு தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஸ்திரீ மாதிரி தெரிஞ்சு இருக்கலாம் பாவம், தெரியாத பாவம், நம்ம யாருக்கும் தெரியாத பாவம் நிறைய கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தேவன் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த ரங்கத்தில் இருக்கிறதான அந்த பாவத்தையும் கூட தேவன் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். மன்னிக்க மாத்திரமல்ல, திரும்ப அந்த பாவம் வெளியே யாரும் சொல்லாதபடிக்கு கடலின் ஆழத்துல கொண்டு போய் பெரிய கல்ல வச்சு ஆண்டவர் அடக்கி போடுகிறார். வேதம் சொல்லுது, இந்த பாவத்தின் நிமித்தமாய் உன் பேரு கெட்டு போகாதபடிக்கு என் நாமம் மகிமைப்படும்படியாக நான் இதை செய்வேன் என்று ஆண்டவர் கத்த சொல்லுகிறார். அதுக்கு ஆண்டவர் அந்த எப்பேற்பட்ட பாவமா இருந்தால்தான் ஆண்டவர் நினைச்சாரு, மன்னிக்கிறார். மன்னிச்ச மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இருக்க உறவை மேம்படுத்த ஆண்டவர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, 7வது பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வாழ்கிறதான வாழ்க்கைகள் 60 வயசு, அதிகபட்சம் 70, அதிகபட்சம் 80. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில, இந்த பூமியில, இந்த மண்ணு, இந்த சரீரம் மண்ணு போயிடும். இந்த சரீரம் போன பிறகு சொந்தம் பண்ண கூட நீங்க என்ன ஒரு இறந்தவன்டானா எவ்வளவு வச்சிருப்பீங்க? நீங்க வீட்டுல எவ்வளவு நேசிக்கிற ஆளா இருந்தாங்க எவ்வளவு வச்சிருப்பீங்க? மிஞ்சி போனா 2 நாள் 3 நாள் ஐஸ் பெட்டி வச்சிருப்பீங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயமாக அங்க ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. இந்த பூமியில வாழ்கிறதான வாழ்க்கைங்கிறது ஒரு கூட்டம், ஒரு சந்தோஷம் கொடுக்கிறாரு. ஆனா உண்மையிலே நிச்சயமா ஆடல் பாடலோடு சந்தோஷமா நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்னன்னா பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம தீர ஆராய்க்கு அது ஒரே வழி, இயேசுதான் வழி. அல்லேலூயா. இயேசுதான். அதனாலதான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு 7 வகையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, 103ஆம் சங்கீதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி, அக்கிரம பாவத்தை மன்னிக்கிற மாத்திரமல்ல, நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களால் முடிச்சுட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நன்மையினால நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். அது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமான
உன் வயது வாழ வயதாகிறது. உனக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். இன்னைக்கு வேணா உன்னை சொத்துல அல்லனா வேற எதுலயோ அக்கம் பக்கத்துல கூட பிறந்தவங்க அநியாயம் செய்யலாம், ஏமாத்திருக்கலாம், துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா தேவன் நீதி உள்ள தேவன், தேவன் நீதி உள்ள தேவன், நீதி செய்வராக கடந்து வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 7 விதமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆண்டவர் நீதி செய்கிறவரா ஆண்டவர் கடந்து வருகிறார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் இருந்த இடத்துல, அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்ய வருகிறார். ஏசப்பா என்னை நடத்துங்க, என்னைய வாழ்க்கையில என்னை ஆசீர்வைங்க. நான் பல விதமான கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு, கண்ணீரோடு, பல விதமான நெருக்கத்தோடு நான் வந்திருக்கிறேன். என்னைய இந்த வருஷத்துல நீர் என்கிட்ட பிறக்கணும் ஆண்டவரே, எங்க குடும்பத்துல பிறக்கணும் ஆண்டவரே. நீர் என்னோடு வாங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, பாவத்தின் நிமித்தமா இருக்க நோய்களை ஆண்டவர் குணமாக்குங்க. அது மாத்திரமல்ல, சாபங்களை எனக்கு நீங்களாக்கி தாங்க ஆண்டவரே. எல்லா சாபத்தையும் நீக்கி ஆண்டவரே என்னை ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நற்செய்தி பெற்றுக்கொண்டதான இந்த நாளிலே, மன மகிழ்ச்சியின் நாளிலே, சந்தோஷமான இந்த நாளிலே தேவன் என்னை ஆசீர்வதிங்க. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை ஆசீர்வைங்க, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, ஏசப்பா என்னை ஆசீர்வைங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க தேசத்தை ஆசீர்வைங்க, எங்க தெருவை ஆசீர்வைங்க ஆண்டவர், எங்க சொந்த பந்தத்தெல்லாம் ஆசீர்வைங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் பழகினவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று நீங்க சொல்லும் போது தேவன் உங்களை மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருக்கிறவங்களை ஆசீர்வைக்க சுத்தமா இருக்கிறார். அவரை கூப்பிடுங்க. ஒரு நிமிடம் ஏசப்பா எனக்கு வாங்க ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வதிங்க, உங்களுடைய ரத்தத்தால ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லும் போது தேவன் உங்களை ஆசீர்வைக்க சித்தமா இருக்கிறான். நீங்க சமாதானத்தோடு போங்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.